பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட உங்களை இன்னும் ஒரு முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படிய தெரிந்து கொண்ட வார்த்தை நன்மை. அப்போஸ்தலர் 10:38 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவர் சுற்றித் திறந்தார். ஆம் பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திறந்தார் என்று வாசிக்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும், ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்று பார்ப்போமா? முதலாவது, தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நீ நிலைத்திருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் என்று சங்கீதம் 37:27 கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் அப்படி இருக்கும் பொழுது நன்மை செய்வோம். அப்படி நன்மை செய்கிறவர்களாக இருந்தோமானால் நாம் தேவனுடைய புத்திரராய் தேவனால் உண்டாக்குறவர்களாக இருப்போம் என்று 3 யோவான் 1:11 யோவான் 3:11 கூறப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நம் ஜீவனை அடையும்படி, நம்முடைய ஜீவனை நாம் தரித்து கொண்டிருக்கும்படியாக, நம் ஜீவனை அறிந்திருக்கும்படியாக, ஜீவனை அடையும்படி நன்மை செய்ய வேண்டும் என்று யோவான் 5:58-59 கூறப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். நம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சங்கீதம் 37:3 கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யாக்கோபு 4:17 நன்மை செய்ய அறிந்தும் செய்யாமல் போனால் அது ஒரு பாவமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும் என்று கலாத்தியர் 6:9-10 கூறப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் பொழுது நம்ம அதை ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக, திராணி இருக்கும் பொழுது நன்மை செய்ய வேண்டும். நமக்கு முடியும் பொழுது, நமக்கு நன்மை செய்ய முடியும் என்று தெரிந்து இருக்கும் பொழுது அப்பொழுது நம்ம செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 3:27 கூறப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக, மறவாமல் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதற்கு நாம் மறந்து போகக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று எபிரேயர் 13:16 கூறப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக, ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் நன்மை செய்ய வேண்டும் என்று யாக்கோபு 2:8 கூறப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவதாக, நம்முடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நமக்கு சொந்தக்காரங்க மட்டும், நம்ம தெரிஞ்சவங்க மட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் நன்மை செய்யாதபடிக்கு சத்துருக்களுக்கும் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று மத்தேயு 6:44-45 லூக்கா 6:37 கூறப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டும் என்றால், சமாதானம் நிலைத்திருக்கும்படியாக நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று 1 பேதுரு 3:11 கூறப்பட்டிருக்கிறது. 11ஆவதாக, புத்தியின அறியாமை போக்கும்படி, மற்றவருடைய அறியாமை போக்கும்படி, மற்றவர்களுடைய அறியாமை நீக்கும்படியாக, கர்த்தருக்குள் வழிநடத்தும்படியாக, கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று 1 பேதுரு 2:15 கூறப்பட்டிருக்கிறது. இப்படி நாளில் 11 வகையான நன்மையை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம். புத்தியின் அறியாமை போக்கணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நன்மை செய்யணும், சத்துருக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றும்படி நன்மை செய்ய வேண்டும், மறவாமல் நன்மை செய்ய வேண்டும், திராணி இருக்கும்போது நன்மை செய்ய வேண்டும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும், கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும், ஜீவனை அடையும்படி நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகிறான், தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே நம் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருந்து, மற்றவர்களுக்கு நன்மை விளைவிக்கிறவர்களாக இருந்து கர்த்தரோட நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.